உண்மையிலேயே திரும்ப உங்க வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட இடம் கிடைக்கும்னு தோணல. அது நான் மனசுக்குள்ள உங்களையும் ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு விலகி வந்துட்டேன். இப்ப நீங்க இந்த விஷயத்தை விடுங்க, கிளம்புங்க. உங்களுக்கு லேட் ஆகிரும். அத்தை வேற டென்ஷனா இருப்பாங்க இல்லையா? நைட் ஃபுல்லா எங்கேயே தங்கிட்டீங்க, போகவே இல்லை. நீங்க வீட்டுக்கு போனாதான் தெரியும் என்ன நடக்கும்னு. என்கிட்ட சொல்ல ஒண்ணும் இல்லையா? நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ என்ன 4 வார்த்தை நல்லா கேட்டல, ஆனா எப்பவும் அன்பா பேசுறதையே நீ மறந்துட்ட. நீ என்கிட்ட அன்பா பேசாத வரைக்கும் என்னோட டே எப்படி போகும்? இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் அப்படி பேசக்கூடாது? பாருங்க, நீங்க வேற சொல்லப்போனா உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லை. எல்லாத்தையுமே சொன்னாதான் புரியுமா? புரிஞ்சுது. ஆனா இனிமே என் லைஃப்ல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நீதான் என் லட்சியம். இப்போ என் லட்சியத்தை நான் அடைஞ்சிட்டேன். நீ உன்னை பார்த்துக்கோ. ஓகே, நீ ஒரு ஹெல்ப் பண்ணு. இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, இது உனக்கு தான். ஏன் இது எதுக்காக? உன்னோட செலவுக்கு தான். நீ இங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண போறதானே? ஓகே, அப்போ ஒரு ஹஸ்பண்டா நீங்க உங்க கடமையை செய்றீங்களா? நீ இப்படிதான் புரிஞ்சுக்கணும்னா இப்படியே புரிஞ்சுக்கோ. தேங்க்யூ ஸோ மச். ஆனா இப்போ இது எனக்கு தேவையில்லை. கல்யாணத்துல கொஞ்சம் பணம் வந்துச்சுல, அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட அது அப்படியே இருக்கு. உங்ககிட்ட நான் நேத்தே சொன்னேன்ல. ஆமா, நீ நேத்து சொன்னதான். அப்ப இதையும் சேர்த்து வச்சுக்கோ, பரவாயில்ல. நீ இங்க இருக்கிறவரை உனக்கு இந்த பணம் தேவைப்படும். அப்படியா? இதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்க்கு நிறைய காசு தேவைப்படும். உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க செலவு பண்ண முடியாது. அதனால என்ன பத்தி கவலைப்படுறதை விட்டுருங்க. ஒருவேளை ஒரே நைட்ல அந்த பொண்ணு நம்ம அர்ஜுன் மேல சூனியம் வச்சிருக்காளோ? அவ எப்படி அப்படி செய்வின வெப்பா? நான் அவனை வயித்துல சுமந்து பெத்திருக்கேன். எங்க இருந்தோ வந்த பொண்ணு ஒரே நைட்ல அவனை மயக்க முடியுமா என்ன? விடுங்க டாக்குரண்ணே, போலீஸ் அடி விழுந்தாதான் எல்லா சூனியமும் வெளியே வரும். அக்கா, அவ உங்களை சாகடிக்க முயற்சி பண்ணிருக்கா, மர்டர் கேஸ் போடுவாங்கன்னு போல்ட்டு சொல்லிட்டு இருந்தான். நீ அந்த பொண்ணு அவ லைஃப் ஃபுல்லா ஜெயிலே கிடந்து சாகணும். ஆமா, அவ்வளவு பெரிய தப்புக்கு பெரிய தண்டனை கிடைக்க வேண்டியது தானே. இதை விடுங்க, நான் கோயிலுக்கு போகணும். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா யாரும் என்ன சொல்வேனோ எனக்கே தெரியாது. நான் வரேன். அண்ணி, சீக்கிரமா வாங்க. அர்ஜுன் இப்ப வந்துருவான்ல. அங்கிருந்து ஆபீஸ்க்கு போக மாட்டான் இல்லையா? அம்மா மேல இருக்க பயம். இப்ப அண்ணி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்க இந்த விஷயத்துல கண்டிப்பா ரொம்பவே கவனமா இருக்கணும். என்ன விஷயம்னா, இப்ப அந்த பொண்ணு அவ பிறந்த வீட்டுல இருக்கா. அதனால எனக்கு என்ன பயம்னா, நம்ம அர்ஜுன் இருக்கானே, ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு தினம் தினம் அவ வீட்டுக்கு போயிட போறான். அத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இல்ல, நான் சும்மா ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஏற்கனவே சொன்னேன்ல. ஆனா டாக்கூர் அண்ணி, கல்யாணமாயி கொஞ்ச நாளையே உங்க புருஷன் இறந்துட்டாரு தானே? அதாவது
ஏதோ 1-2 வருஷம் அவரோட சேர்ந்து இருக்கவங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கலதான் அண்ணி. அண்ணி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எதுக்கு இந்த கேள்வியை கேக்குறீங்க? இல்ல சும்மா ஞாபகம் வந்துருச்சு. கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்க விதவை ஆகிட்டீங்க இல்லையா? வீடு குடும்பம்னு பாத்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்காது இல்ல? அதுக்கப்புறம் உடனே நீங்க இங்க வந்துட்டீங்க இல்லையா? நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உள்ள இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். ப்ளீஸ் ட்ரஸ்ட். அது ஒருவேளை உண்மையா இருந்தா அப்போ இந்த காசு எதுக்கு? அப்படின்னா என்கிட்ட இருந்து எதுவும் வாங்கணும்னு நினைக்கலையா? இல்ல, அவசியம் இல்லைன்னா அப்போ எதுக்கு? ஆனா உண்மையாவே இப்போ இந்த காசு எனக்கு கண்டிப்பா தேவையே இல்லை. அப்படியே விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன? நீங்க ப்ளீஸ் உங்க அம்மாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சாப்பாடு சரியா இல்லாததால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி கம்மி, அதனால இத பத்தி புரியாது. ஆனா எல்லாரும் உள்ளுக்குள்ள ரொம்ப வீக்கா இருக்காங்க. இத மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்மியா சாப்பிட்றதுனால உடம்புல சத்து குறைஞ்சிடும். உங்க அம்மாவுக்கு வேற வயசாகிருச்சு. அவங்க நல்லா சாப்பிட வேண்டியது இப்போ ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மா மேலே நீ இவ்வளோ அக்கறை வச்சிருக்க, ஆனால் பாரு, அம்மாவால் ஒன்று தான் புரிஞ்சிக்க முடியல. போகட்டும், விடுங்க. இப்ப அத்தைக்கு என் மேல ஏதோ தப்பான எண்ணம் இருக்கும். அதுக்காக அவங்களோட ஹெல்த்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையே. எப்படியும் நீங்க தானே சொன்னீங்க ஒரு நாள் அவங்களே என்ன பத்தின எண்ணத்தை மாத்திப்பாங்கன்னு. மத்தவங்கள பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. வீட்ல இருக்க லேடிஸ் நல்லா சாப்பிடுறாங்களா இல்லையான்னு கூட கவனிக்கல. நான் தான் சொல்றேன்ல, இந்த பழக்கத்தை எல்லாம் மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் வீட்ல இருக்கிற பெரியவங்களோட சாப்பாட்டுல சில விஷயங்களை சேர்க்கறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் கண்டிப்பா புரோட்டீன் சேர்த்துக்கணும். நான் இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக கவனிச்சுக்கிறேன். ஐ ப்ராமிஸ். ஆனால் எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட் என்ன தெரியுமா? இப்போ நீ சொன்ன இந்த விஷயமெல்லாம், இதனால என் மனசில் உன் மேலே இருந்த மரியாதை இன்னும் அதிகமாகிருச்சு. நீ ப்ரூவ் பண்ணிட்ட நான் சரியான லைஃப் பார்ட்னர் தான் சூஸ் பண்ணினேன்னு தெரியுமா? ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மூச்சு முட்டுற சிஸ்டம் இருக்குதுல்ல, அதை நீங்கள் மாற்றுவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனால் எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் எல்லாரோடைய சந்தோஷமாக மாறிடுவீங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் கிளம்புறேன். சீக்கிரமாக உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். என் மனசுல இருக்க கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு. அவர் சாகிறதுக்கு முன்னாடியே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். என் பையன் பிறந்தப்போ அப்பவே அவர் இறந்துட்டாரு. என் பையனுக்கு அவனோட அப்பா முகத்தை பார்க்க கூட அவனுக்கு கொடுத்து வைக்கல. என்னோட பெரிய அண்ணா அவர் என்ன இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னோட பையனை நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லபடியா வளர்த்துருக்கீங்க. என்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேங்க. நீங்க ஏன் திடீர்னு இந்த விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சுத்தி வளைச்சு பேசுறது பழக்கமாயிருச்சு. பெரிய அண்ணி, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கும் புரியுது. மத்தவங்க நல்லா இருக்கிறத என்னால பார்க்க முடியல, அதானே? அதுவும் உண்மைதான். என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட ஒண்ணு இன்னொருத்தருக்கு ஏன் கிடைக்கணும்னு நான் விடணும்? அந்த பொண்ணு இந்த வீட்டு மேல அவளோட உரிமையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளை எப்படி இவ்வளவு லேசா விட்டுடுவேன்? இல்லைன்னா 2 நாள்ல என்னையே இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருப்பான். அதனாலதான் முதல்ல அவளை இந்த வீட்டுல இருந்து துரத்த வச்சேன். டாக்குர் அண்ணி, என்னாச்சு? என்ன யோசனை? இல்ல அண்ணே, நீங்க பேசினதுல அவரோட ஞாபகம் வந்துருச்சு. இத்தனை வருஷம் ஆகிருச்சுல,
இப்ப கூட அவரோட முகம் எனக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. இந்த பேச்செல்லாம் விடுங்க. நீங்க கோவிலுக்கு போகணும்ல? போயிட்டு வரேன் டாக்குரணி, கொஞ்சம் கவனமா இருங்க. அம்மா அம்மா அண்ணி, நீங்க நீங்க அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களா? அத்த அவங்க ஒருவேளை அம்மா எங்கனா கேட்ட? அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க, இதோட ஆழம் என்னன்னு உனக்கு புரியுதா? என்ன துரோகம் அத்தை? நீங்க என்ன பேசுறீங்க? நேத்தே நாட்டுக்கும் அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண என்னால வர முடியாதுன்னு. அத்தை இடுப்பளவுக்கு நிறைய தண்ணி நின்னுச்சு, மழை நிக்கவே இல்ல, பஸ்ஸும் இல்ல, வேலையும் இல்ல. அப்புறம் எப்படி வந்திருப்பேன்? அர்ஜுன், எந்த வீட்டோட எந்த சம்பந்தமும் இல்லையோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எப்படி அந்த வீட்டுல தங்க முடியும்? போல்ட்டோன்னா நாங்க தங்குறத தவிர வேற வழியே இல்ல. அப்புறம் நான் வேற என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் அஹானா கூட இருந்த உறவை முடிச்சுக்கிட்டீங்க, ஆனா எனக்கும் அவளுக்குமான உறவு இன்னும் முடியல. இந்த பந்தம் கண்டிப்பா தொடரும். ஏன்னா அவ என் பொண்டாட்டியா இருந்தா, இருக்கா, இனியும் இருப்பா. அக்னிய சாட்சியா வச்சுதான் நான் அஹானாவோட 7 அடி எடுத்து வச்சேன். ஒரு சின்ன தப்புக்காக அவளை என்னால தனியா விட முடியாது. நீ என்ன சொன்ன? பாத்தீங்களா, நேத்து அந்த பொண்ணு அர்ஜுனமாயி கிட்டா. நான் அன்னிக்கிட்டே சொன்னேன், அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா சூனியம் தெரியும்னு. இல்லைன்னா ஒரே நைட்ல நம்ம அர்ஜுன் அவ பேச்ச எப்படி கேட்பான்? அர்ஜுன், நீ இந்த வீட்டுல இருந்து கிளம்புறப்ப வேற மாதிரி பேசுன. நான் சொல்லிட்டே இருப்பேன், நம்ம அர்ஜுன் கூட இல்ல. இத கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவரு அஹானாவுக்கு துணையா நிக்கிறாரு. உண்மையா அக்கா? கரெக்டாக தான் சொல்றீங்க. அர்ஜுன் அண்ணா பிளேஸ்ல என் ஹஸ்பண்ட் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ தெரியாது. ஏன்னா இவர் என் முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. என்னை எப்போவோ வீட்டுல இருந்து வெளியே அனுப்பியிருப்பாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அர்ஜுன் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் எல்லாரும் மாதிரி இல்ல. கண்டிப்பா அக்கா, இது கொஞ்ச நாள்ல அஹானா நமக்கு எவ்வளவு பாசமா ஆயிட்டால. அர்ஜுன் அண்ணா அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதான். என்ன பேசுற சின்னவளே, மறந்துட்டியா? புல்ட்டு அண்ணா அஹானா மேல போலீஸ் கேஸ் கொடுத்துட்டாரு. இப்போ போலீஸ் வரும், எல்லார்கிட்டையும் விசாரிக்கும். இந்த கதை இனி எப்ப முடியுமோ தெரியல. அர்ஜுன், அக்கா இப்பதான் கோயிலுக்கு போனாங்க. உங்க அம்மா முன்னாடி இதெல்லாம் பேச முடியுமா? நீ எங்க முன்னாடி பேசுற மாதிரி? இப்போ எது உண்மையோ அதை நான் சொல்லித்தான் ஆகணும்ல சித்தி. அஹானாவோட 7 ஜென்மத்துக்கும் ஒன்னா இருக்கணும்னு சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த சின்ன தப்புக்காக அவளுக்கு பெரிய தண்டனை என்னால தர முடியாது. சாரி. அப்புறம் அந்த பொண்ணு உங்க அம்மாவையே கொன்னுட்டா பரவாயில்லையா? அப்பவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? பாரு தம்பி, கொலையாப்புறம் கொலை முயற்சி, இது எவ்வளவு சீரியஸான குற்றம்னு தெரியுமா? போலீஸ்காரங்க கூட சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு மேல கொலை முயற்சி கேஸ் போடுவோன்னு. ஒரு விஷயம் சொல்லுங்க அண்ணா, இந்த கேஸ் பத்தி பேச்சு எங்கிருந்து வந்துச்சு? இப்ப போலீஸ் விசாரணை இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னா அஹானா மேல குற்றம் எப்படி சாட்டுறீங்க? முதல்ல போலீஸை விசாரணை பண்ண விடுங்க. உனக்கு ஏன் அந்த பொண்ணு மேல இவ்வளவு நம்பிக்கை? அவ தப்பு பண்ணிருப்பான்னு உனக்கு ஏன் தோணல? ஏன்னா அவ இதையெல்லாம் செய்யறத நான் பார்க்கல. சிம்பிள். அப்ப உனக்கு என்ன தோணுது? யார் பண்ண வேலை இது? அது எனக்கு தெரியாது, என்னால சொல்ல முடியாது. நான் உங்களை மாதிரி இல்ல, எந்த ஆதாரமும் இல்லாம யார் மேலயும் பழி போட மாட்டேன். பாத்தியாப்பா, நாம 2 பேரும் இவன் நம்பிக்கையில இந்த வீட்டுல இருக்கிறோம். அதனால அர்ஜுன் நம்ம மேல இந்த பழிய போட்டுருவானோ? அத்தை, இந்த மாதிரி வார்த்தை ஏன் பேசுறீங்க? நாங்க உங்களை எப்பவுமே தப்பா நினைச்சது இல்ல. நாம எல்லாரும் ஒரே குடும்பம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன், இனிமேலும் அப்படித்தான் நினைப்பேன். நீங்க ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? அதனால இதையெல்லாம் விட்டுடுங்க. போலீஸை வர விடுங்க, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடுங்க. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அத்தை. ஆஹானா தப்பு செஞ்சிருந்தா அவளுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அவ இந்த தப்பை செய்யலைன்னா தண்டனைங்கிறது ரொம்ப தூரமான விஷயம். இதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் அவங்க பாதிப்பை அனுபவிப்பாங்க. அதனால இந்த வேலையை நம்ம போலீஸ் கிட்டேயே விட்டுடலாம். பெரிய ஐயாவை பார்க்கணும். என்ன அம்மா, இவ்வளோ அதிகாலையில இங்க வந்து என்ன பண்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் எப்பவும் திறந்து தானே இருக்கும். பேங்கா என்ன?
பெரிய சாரை வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். நீங்க உட்காருங்க, நான் கேட்டுட்டு வர்றேன். கமிங் சார். எஸ் கமிங். சார், ஒரு பெரியவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, உள்ள அனுப்புங்க. சரிங்க. உங்களை உள்ள வரை சொன்னாரி சாரு. வாங்க. வணக்கம் பெரிய சார். நீங்க எங்க அம்மாவோட வயசுல இருக்கீங்க, என் வணக்கத்தை ஏத்துக்கோங்க அம்மா. உட்காருங்க. நீங்க இவ்ளோ பெரிய அதிகாரியா இருக்கீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எங்க கடமை. என்னம்மா, நீங்க என் மனசே ஜெயிச்சிட்டீங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் சார். நான் தான் சென் குடும்பத்தோட மூத்த மருமகள் துர்கா சென். வணக்கங்க. நேத்து எங்க வீட்டு பையன் உங்களை பார்க்க வந்திருப்பான், ஆகாஷ் சென். என் நாத்தனார் பையன். ஆமா, மிஸ்டர் ஆகாஷ் நேத்து இங்க வந்தாரு. உங்ககிட்ட இதுதான் சொல்லிட்டு போயிருப்பான்ல, என் சின்ன மருமக என்னை கொல்ல நினைக்கிறான்னு. ஆமா, நாங்க இன்னையில இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டோம். உங்க வீட்டுக்கும் வருவோம். அப்புறம் அம்மா, நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக வேண்டாம். உங்களுக்கு நீதி வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. நீதி கண்டிப்பா கிடைக்கணும், ஆனா நீதிக்காக யார் மேலேயும் அநீதி நடந்துடக்கூடாது. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு புரியல. நான் புரிய வைக்கிறேன். உங்களை பாக்குறதுக்காக நான் எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு வந்திருக்கேன். இப்ப வந்து குடும்பத்தை கவனிச்சுக்கணும்னா எல்லாரையும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. இதையெல்லாம் எல்லார் முன்னாடியும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் ஒத்துக்கிறேன், இது என் சின்ன மருமகளோட தப்பு தான். அவ தெரியாம எனக்கு தூக்க மாத்திரையை கொடுத்துட்டா. ஆனா என் சின்ன மருமக மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ என்னை கொல்ல நினைக்கவே மாட்டான். யாராவது ஒருத்தவங்க தான் என் ரூம்ல இந்த மாத்திரையை வச்சிருப்பாங்க. இப்ப வந்து அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வீட்டுல யாருக்கும் சொல்லாம உங்களை பார்க்க இங்க வந்திருக்கேன். ஆமா, நான் கேள்விப்பட்டேன். நீங்க அவளை அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களாமே விசாரிக்கிறதுக்காக. ஆகாஷ் தான் என்கிட்ட சொன்னாரு. அதான் சொல்லிட்டான்ல உங்ககிட்ட. இப்ப பாருங்க, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவ மேல பழி போடுறாங்க. அதான் அவளை அவ வீட்டுக்கு அனுப்பணும். இப்ப குடும்பத்தை நடத்த இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீங்க எப்படி இந்த ஆபீஸ கவனிச்சுக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என் சின்ன மருமக இந்த மாதிரி எனக்கு செய்ய மாட்டான். இத்தனை நாளா அவதான் என்ன கவனிச்சிட்டு இருந்தா. யாரோ தான் அவங்க கோபத்தை தீர்த்துக்க அவ மேல இந்த பழிய போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க இந்த விஷயத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும், அது யாருன்னு. இது ரொம்ப பெரிய சிக்கல் மாதிரி இருக்கும்மா. நேத்து உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து உங்க சின்ன மருமக மேல பழி போடுறாரு. பாருங்க பெரிய சார், யார் என்ன சொன்னாலும் நீங்க உண்மையை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், இல்லையா? ஆனா பெரிய சார், தப்பு பண்ணவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும், நிரபராதிக்கு இல்ல. சரிங்க, இப்போ கிளம்புறேன். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நான் இங்க வந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இல்ல, நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? இன்வெஸ்டிகேஷனுக்காக அவளை இங்க கூட்டிட்டு வரணுமா? ஆகாஷ் அவங்களோட பேர்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்காக உங்க மருமகளை இங்க கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். அப்புறம் ஏன் லேட் பண்றீங்க? அவளை கூட்டிட்டு வாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்காக தானே. ஆஹா, இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட வேற என்ன மறைக்க போறேன்? விஷயம் என்னன்னா பெரிய சார், அந்த பொண்ணு போனதுல இருந்து என் வீட்டுல லட்சுமியே போயிட்ட மாதிரி இருக்கு. இப்போ அவ இல்லாம எனக்கு மனசே ஒட்டல. நீங்க அவளை வீட்டுல வச்சே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. என் மருமக அவ பிறந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு துளியும் பிடிக்கல. என்னாச்சு? நான் பேசுறது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கா? இல்ல, சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க யோசிச்சுட்டே இருங்க, ஆனா சரியா யோசிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. வீட்டுல இருக்கவங்களையும் பார்க்கணும். போலீஸ்? பாப்பா, இங்க ஆனா சேனன் யாராவது இருக்காங்களா? ஆமா, நான் கூப்பிடுறேன். பாட்டி பாட்டி, தாத்தா தாத்தா. அட என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கத்துற? போலீஸ் வந்திருக்காங்க, போலீஸ். ஆமா, போலீஸ். என்னம்மா சொல்ற? போலீஸ் வந்திருக்காங்களா? எங்க வந்திருக்காங்க போலீஸ்? நம்ம வீட்டுக்குள்ள.
ஆனா எங்க வீட்டுக்கு போலீஸ் எதுக்கு வரணும்? என்ன கேட்டாங்கம்மா? அவங்க கேக்குறாங்க அஹானா சேன்னு யாராவது இந்த வீட்டுல இருக்காங்களான்னு. நான் பார்க்குறேன். சார், நீங்க எல்லாரும் நான் அஹானா சென்னை பார்க்கணும். அப்படியா? வாங்க. ஆனா கண்ணு, போலீஸ் உன்னை ஏன் தேடுறாங்க? இது கண்டிப்பா அந்த மதுசூதன் ராயோட வேலையா தான் இருக்கும். இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சும் எங்களுக்கு நிம்மதி இல்ல. இந்த போலீஸ் பிரச்சனையை உன் புகுந்த வீட்டுல வச்சே பாத்திருக்கலாம்ல. இப்போ இதனால நாங்களும் கஷ்டப்படணும். நீ எதுக்கு இங்க வந்த? ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். போலீஸ் விஷயம் ஏதாவது இருந்தா இல்ல எங்களால காப்பாத்த முடியாது. அஹானா சென் யாரு? இன்ஸ்பெக்டர் சார், இவதான் அஹானா. நான் மதுசூதன் ராய், இவளோட பெரியப்பா. நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அவங்க சொல்லுவாங்க. நீங்க எங்க கூட வரணும். எங்க எங்க வர சொல்றீங்க? உனக்கு எதிரா போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் ஃபைலா இருக்கு. ஏன் பூர்ணிமால கம்ப்ளைண்டா? அது என்ன கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டர் சார்? அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ். என்ன? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? இவ யார கொலை செய்ய ட்ரை பண்ணா? இவங்க தன்னோட மாமியார் துர்கா தேவியை கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க.